செல்கான் வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை பண்ணிருக்கோம். என்ன அப்படின்னா, இந்த ட்ரிப் யூஸ் பண்றவங்களுக்கு அதோட ப்ராப்ளம் என்னன்னு பயன்படுத்துறவங்களுக்கு தெரியும். இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த அணில் எலி என்ன பண்ணும் அப்படின்னா, கீழே இறங்கி மரத்துல இருந்து கீழே இறங்கி அந்த பைப்பு கடிச்சு போடும். இதெல்லாம் கடிச்சு ஓட்டை போட்டுரும். இந்த மாதிரி ஓட்டை கடிச்சு ஓட்டை போட்டுச்சுன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, அந்த தண்ணி ஒழுக ஆரம்பிச்சு. திருப்பி என்ன பண்ணுவாங்க, விவசாயிகள் வந்து அதை கண்டுபிடிச்சு அந்த ஒரு கட்டிங் போட்டு ஒரு ஜாயின் போடுவாங்க. ஒரு கனெக்டர் போட்டு ஜாயின் பண்ணா தான் திருப்பி அந்த சரியாகும். இது ஒரு ஃப்ரீக்வென்ட் ப்ராப்ளமா இருக்குது. இந்த பிரச்சனைக்கு என்ன செல்கான் தீர்வானது அப்படின்னா, ஆன்டி ராபிட், அதாவது எலிய எதிர்க்கக்கூடிய ஆன்டி ராபிட்னா இதுல ஒரு மெட்டீரியல் கலெக்ட் பண்றோம். ஆன்டி ராபிட்னு ஒரு மெட்டீரியல் கலெக்ட் பண்றோம். அந்த மெட்டீரியல் ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னா எலி கிட்ட வராது. தண்ணி பைப்ல ஒட்டக்கூடாது. தண்ணி ஒட்டாத பட்சத்துல கண்டிப்பா உப்பு ஒட்டாது. அந்த வலுவழுப்பு தன்மையை கொண்டு வர்றதுக்காக இப்ப சில கம்பெனி பெயிண்ட்ல ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. அதாவது வாட்டர் ரிப்பலண்ட் டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜியை இந்த பைப்புக்குள்ள கொண்டு வந்து அதுக்கு யூஸ் பண்ற கெமிக்கல் மெட்டீரியல் பண்ணி ஹைட்ரோபோபிக். அந்த ஹைட்ரோபோபிக்ல மெட்டீரியல் ஆட் பண்ணா இப்ப நீங்க நேர்ல எவ்வளவு வந்து பார்க்கலாம், இந்த பைப்ல வலுவழுப்பு தன்மை அந்த மாதிரி இருக்கும். தண்ணி விட்டா அப்படியே ஒட்டாம ஓடிட்டு இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரிஜினல் மெட்டீரியல் இதான் மிகப்பெரிய விஷயம். எனக்கு வந்து நான் கம்பெனி பேர சொல்லல. சில கம்பெனிஸ் வந்து உள்ள வந்து இந்த பிளாஸ்டிக் டயரு, இந்த மாதிரி பிளாஸ்டிக் குடம், இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஓட்டுறது நாங்களே பார்த்துருக்கோம். பட் நாங்க அந்த மாதிரி பண்றதுல நீங்க எந்த நேரத்துல கஸ்டமர் லைவ் வந்து பார்க்கலாம். இந்த பைப் லைன்ல என்ன போட்டிருக்கீங்க நீ தோட்டத்துல? குச்சி உணிக்கிறாங்க. குச்சி உணிருக்கீங்க. சரி சரிங்க. பைப்லாம் எந்த ஏதாவது ஃபால்ட் ஏதாவது இருக்கா? ஃபால்ட் எல்லாம் இது இல்லைங்க. இது இல்லை, நல்லா இருக்கு. சரி சரி. கரெக்டா உள்ளது. நீங்களே எங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்க இதை பாருங்க. அதுக்கு போதுமான அளவுக்கு பயிருக்கு போதுமான வருது 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 வருது. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சார் வணக்கம், நல்லா இருக்கிறேன் சார், ரொம்ப நல்லா இருக்கிறேன். நம்ம முன்னாடியே 2 வீடியோ பார்த்துருக்கிறோம். ஒன்று வந்து கிணத்துக்கான டிசி மோட்டர் பார்த்தோம். அதுக்கடுத்து போருக்கான டிசி மோட்டர் பார்த்தோம். ஏன்னா நம்ம வந்து மோட்டர் மட்டும் தயாரிக்கிறது இல்லை, மோட்டர், கம்ப்ரஸர், பைப் தயாரிக்கிறோம். குறிப்பா ட்ரிப் சிஸ்டம், சொட்டு நீர் பாசனம். நீங்க பைப்ல வந்து ஒரு புது விஷயம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு செக்மெண்ட் எடுத்தாலும் அதுல என்ன நீங்க லேட்டஸ்டா இந்தியாவிலேயே அல்லது உலகத்திலேயே ஒரு புது டெக்னாலஜி அறிமுகப்படுத்தி தான் விவசாயிக்கு முன்னாடி கொண்டு போவோம். நாங்க எப்பவுமே வந்து பழைய ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, 10 வருஷம் பண்றாங்க, 20 வருஷம் பண்றாங்க, அதே டெக்னாலஜி எடுத்துட்டு வந்து இதாங்க அப்படின்னு நாங்க சொல்றதுல. செல்கானாவே புதுமை, என்னைக்கும் புதுமை. எந்த ஃபீல்டு எடுத்தாலும் அதுல ஒரு சின்ன புதுமையாவது செல்கான் இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு வந்து செல்கான் வந்து ஹெச்டிபி பைப் மேனுஃபேக்சரிங், அதாவது செல்கான் பைப் கம்பெனில ஹெச்டிபி பைப், அதாவது கருப்பு பைப் நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க ஏகப்பட்ட கருப்பு பைப்பு. இதுலயும் பாத்தீங்கன்னா உப்பு கொட்டாது. கம்ப்ரஸர்ல உப்பு ஒட்டாம இருக்கிறதுக்காக ஒயிட் கோட்டிங் கொடுத்து, அதாவது சிலிக்கான் கோட்டிங் கொடுத்து நம்ம உப்பு கொட்டாத பண்ணோம். அதுக்கு அடுத்த கட்டமாக அப்பவுமே ஒரு சில கஸ்டமருக்கு உப்பு அதிகமா இருக்கும் பட்சத்துல உப்பு வருது. அதை அவாய்ட் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த ஹைட்ரோபோபிக்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, சில பெயிண்ட் கம்பெனில விளம்பரம் பண்றது பார்த்திருப்பீங்க. தண்ணி ஒட்டாத வால்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி அதே சேம் டெக்னாலஜியை ஹைட்ரோபோபிக்னு சொல்லி ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ணி இந்த மாதிரி பச்சை கலர் பைப்பு உள்ள வந்து எல்லோ கலர் மஞ்சள் கலர் கோட்டிங்ல உள்ள வலுவழுப்பு, இதுல வந்து தண்ணியே ஒட்டாது. திருப்பி சொல்றேன், இது இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு வந்து நம்ம டிசைன் வாங்கிக்கிறோம், இந்த கலருக்கு டிசைன் வாங்கிக்கிறோம், டெக்னாலஜி டிசைன் வாங்கிக்கிறோம். தண்ணி இனி என்னதான் வந்து நீங்க ஒயிட் கோட்டிங் கொடுத்தா கூட சில போர்வெல்ல உப்பு வரதை நாங்க கண்டுபிடிச்சோம். என்னடா திருப்பி நம்ம உப்பு வருது, செல்கான் ஏர் பம்ப் போட்டோம், சில இடத்துல லைட்டா உப்பு வருது. இதுக்கு அவாய்ட் பண்றதுக்கு ஒரே டெக்னாலஜி வந்து சில கம்பெனி பெயிண்ட்ல ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. அதாவது வாட்டர் ரிப்பலண்ட் டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜியை இந்த பைப்புக்குள்ள கொண்டு வந்து அதுக்கு யூஸ் பண்ற கெமிக்கல் மெட்டீரியல் பண்ணி ஹைட்ரோபோபிக். அந்த ஹைட்ரோபோபிக்ல மெட்டீரியல் ஆட் பண்ணா இப்ப நீங்க நேர்ல எவ்வளவு வந்து பார்க்கலாம், இந்த பைப்ல வலுவழுப்பு தன்மை அந்த மாதிரி இருக்கும். தண்ணி விட்டா அப்படியே ஒட்டாம ஓடிட்டு இருக்கும். நீங்க தெளிவா நல்லா பார்க்கலாம். இதை கடந்த இப்போ ஒரு 6 மாசமா ஏகப்பட்ட விவசாயிகளுக்கு சக்சஸ்ஃபுல்லா கொடுத்து மீண்டும் இந்த வீடியோ வாயிலாக இன்னும் பல கஸ்டமர் ரீச் பண்ணும், இன்னும் பல விவசாயிகளுக்கு வந்து இந்த வீடியோ வாயிலாக அவங்களும் பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தகவலை செய்யறோம். செல்கான் எப்பவுமே புதுமை. ஹெச்டிபி பைப்லயும் ஒரு புதுமையான பச்சை கலர் பைப்பு. இந்த பச்சை கலர் பைப்புனாவே உப்பு ஒட்டாத பைப்புங்கிற ஒரு பிராண்டை வந்து விவசாய மத்தியில கொண்டு போய் சேர்த்திருக்கோம். சார் நம்ம இப்ப கம்பெனிக்குள்ள போறோம். இப்ப நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக சவுண்ட் வருங்கிறதுக்காக மிஷின்லாம் ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிட்டு மிஷினையும் பார்த்துட்டு பைப் என்னென்ன மாதிரியான பைப் ஓட்டுறோம், எப்படிலாம் ஓட்டுறோம், அதே ட்ரிப் மிஷின் எப்படி ஓடுது அப்படிங்கிறத நம்ம ஒரு லைவா பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம கம்பெனிக்குள்ள போகலாம். ஸோ இது வந்து இங்கேயே ஓடுனது இல்லைங்களா? ஆமாங்க, இதெல்லாம் பைப் வந்து நம்ம ஓட்டி பண்டில் பண்ணி வச்சுக்கோம். இதெல்லாம் வந்து கருப்பு பைப்பு. இதுல பார்க்கலாம் செல்கான் போட்டிருப்போம். இது எல்லாமே குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரிஜினல் மெட்டீரியல் இதான் மிகப்பெரிய விஷயம். எனக்கு வந்து நான் கம்பெனி பேர சொல்லல. சில கம்பெனிஸ் வந்து உள்ள வந்து இந்த பிளாஸ்டிக் டயரு, இந்த மாதிரி பிளாஸ்டிக் குடம், இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஓட்டுறது நாங்களே பார்த்துருக்கோம். பட் நாங்க அந்த மாதிரி பண்றதுல நீங்க எந்த நேரத்துல கஸ்டமர் லைவா வந்து பார்க்கலாம். இப்போ எங்க கம்பெனி பைப் வாங்குறவங்களே இங்க வந்து நேரம் மிஷினே பார்க்கலாம். ஏன்னா சில கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல் வரும் இந்த மிக்சிங் பண்ணா. பட் நம்ம அந்த மாதிரி எந்த ஒரு மிக்சிங் பண்ணல. செல்கானாவே குவாலிட்டி. அந்த விதத்துல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறோம். அதனால நீங்க வந்து மற்ற பைப்பு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒயிட் கோட்டிங் பைப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க தெளிவா பார்க்கலாம். ஒரு 1.5 இன்ச் பைப்பு, ஒயிட் கோட்டட் பைப்பு. நம்ம ஏர்வெல் கம்ப்ரஸர் கொடுக்குறோம். ஒயிட் கோட்டிங் பைப்பு. இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கான பைப்பு நம்ம கொடுக்குறோம்.
இது பார்த்தீங்கன்னா ஹெச்டிபி மெஷின். இது நம்ம வந்து லேட்டஸ்டா இப்போ 2024 தான் வாங்கினோம். இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து முன்னாடி வந்து ப்ரெஷர் டைப் வச்சிருந்தாங்க, நம்ம வேக்கம் டைப்ல பண்றோம். ப்ரெஷர் டைப்புக்கும் வேக்கம் டைப்புக்கு என்ன பிரச்சனை இது கம்பேரிசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரெஷர் டைப்ல வந்து அந்த வால் திக்னஸ் வந்து வேரியேஷன், ஒரு சைடு அதிகமாகவும் ஒரு சைடு கம்மியா வரும். கம்மியா இருக்கிற சைட்ல பைப் வெடிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம ஏர் பைப் வந்து 1/2 இன்ச்சு 5/8. இப்போ வாட்டர் பைப் பாத்தீங்கன்னா 1, 1.5, 1.5, 2, 4 இன்ச் வரைக்கும் நாங்க ஓட்டுறோம். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஏர் கம்ப்ரஸர், இதுக்கு ஏர் கம்ப்ரஸருக்கு 1 to 1.5. நம்ம சோலாருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 இன்ச்சு 3 இன்ச்சு வரைக்கும் கூட நம்ம கொடுக்குறோம். சிலருக்கு 4 இன்ச்சு கூட நம்ம கொடுக்குறோம். அதனால பாத்தீங்கன்னா இதுதான் லேட்டஸ்ட் மிஷின். இப்போ ஹெச்டிபி மிஷின்லயே லேட்டஸ்ட் மிஷின் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் பண்றதுக்காக ரொம்ப வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ரேட்டர் வச்சு தான் நம்ம பண்றோம். ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆப்ரேட்டர் வச்சு தான் பைப் எடுக்கிறோம். அதனால நாங்க வந்து செல்கான் எந்த இடத்துலயுமே குவாலிட்டி வந்து விடுறதுக்கு தயாரா இல்லை, காம்ப்ரமைஸே பண்றது கிடையாது. இதுதான் பாத்தீங்கன்னா வேக்கம் டைப். நீங்க பழைய மிஷின்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு யூனிட்டே இருக்காது. புதுசா நீங்க 2024 அப்புறம் வந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேக்கம் டைப். இதுல என்ன வேக்கம் மிஷினை அட்வான்டேஜ் என்னன்னா அந்த யூனிஃபார்ம் சைஸ், வால் திக்னஸ் வந்து எல்லா நீங்க 1000 மீட்டர் ஓட்டினாலும் 2000 மீட்டர் ஓட்டினாலும் ஃபர்ஸ்ட் மீட்டர்ல என்ன திக்னஸ் இருக்குதோ அதே மீட்டர் தான் நீங்க 1000 மீட்டர்லயும் வரும். அந்த வந்து இந்த வேக்கம் டைப் இன்ஷூர் பண்ணுது. அதெல்லாம் நீங்க மிஷினே பார்க்கலாம். நீங்க நம்ம என்ன குவாலிட்டி வேணாலும் அந்த குவாலிட்டியில நம்ம பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஹெச்டிபி மிஷின் பார்த்தோம் அந்த சைடு. இது பார்த்தீங்கன்னா ட்ரிப் மிஷின். ட்ரிப்ல வந்து ஃபிளாட் யூஸ் பண்ண நம்ம 2 ஹோல் போட்டு ஃபிளாட் மிஷின் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இதுலயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி பேக்கப் டைப் தான். ஏன்னா இது எல்லாமே லேட்டஸ்ட் இப்போ 2025 இப்போ எடுத்த மிஷின், லேட்டஸ்ட் மிஷின். இதுலயும் வந்து நம்ம குவாலிட்டி அஷூரன்ஸ் பண்றது மற்ற எல்லா விஷயமே பண்றோம். ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு மக்கள் வந்து ரொம்ப நீங்க சோசியல் மீடியா அவேர்னஸ்னால எல்லாரும் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க எல்லாம் தெளிவா பாக்குறாங்க. இப்போ நீ வந்து நிறைய வீடியோ நம்மளே போட்டிருக்கிறோம். அந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் ஆகுது, மெட்டீரியல் இருந்து எப்படி பைப் வெளியே வந்து ட்ரிப் எப்படி கனெக்ட் ஆகி வெளியே போகுது எல்லாரையும் காட்டுறோம். ஏன்னா முன்னாடி எல்லாம் விவசாயிகளுக்கு வந்து பைப் எப்படி உருவாதுன்னு கூட தெரியாது. இன்னைக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அதனால எங்களுக்கு வர்ற விவசாயி அத்தனை பேருமே நேரம் இங்க வந்து, அதாவது மேனுஃபேக்சர்னு சொல்றாங்க, ஆனா அவங்க மேனுஃபேக்சரா இருக்க மாட்டாங்க, இருப்பாங்க. கண்டிப்பா இது ஒரு நல்ல பாயிண்ட். ஏன்னா நாங்க ஏன் மிஷின் காட்டுறோம் அப்படின்னா எங்களோட ஓன் சொந்த தயாரிப்பு. கண்டிப்பா சொந்த தயாரிப்பு வரும்போது எங்களுக்கு பிராண்டு எங்களோட குவாலிட்டியை நாங்க இன்சூர் பண்ணி ஆகியோம். நாங்க வாங்கி கொடுத்தோம்னா சொன்ன மாதிரி யாரு பேர் போட்டாலும் எப்போ வேணாலும் விற்கலாம், எப்படி வேணாலும் விற்கலாம். நாளைக்கு வந்து யாரையும் கேள்வி வைக்க முடியாது. பட் இங்க மேனுஃபேக்சர் இருக்கும்போது சிலருக்கு சந்தேகமா தான் நேரடியாக வந்து கூட மிஷின் எப்படி வருது, என்ன மெட்டீரியல் கூட பார்க்கலாம். நீங்க வந்து நம்ம வந்து லைவ் மெட்டீரியல்ஸே நம்ம வந்து காட்டலாம். இந்த கலக்கிறது மிஷின் மெட்டீரியல் கலக்கிறது, இதுக்கு பாத்தீங்கன்னா இதான் மெட்டீரியல். நம்ம ஹெச்டிபி மிஷினுக்கு வரக்கூடிய மெட்டீரியல் இதுதான் நமக்கு மெட்டீரியல், ஒரிஜினல் மெட்டீரியல்ஸ். நம்ம வந்து அப்படியே நம்ம எந்த இடத்துலயுமே நான் வந்து அந்த பழைய பிளாஸ்டிக்கை வந்து அரைச்சி உள்ள பண்றது கிடையாது. இது வந்து மிக முக்கியமான விஷயம். சில வந்து விலை கம்மியா கொடுப்பாங்க, சில சொல்லுவாங்க நான் ட்ரிப்பு கம்மியா கொடுக்குறேன், 2 ரூபா கம்மியா கொடுக்குறேன், 1 ரூபா கம்மியா கொடுக்குறேன், இல்ல பைப்புக்கு 5 ரூபா 10 ரூபா. எல்லாமே பாத்தீங்கன்னா எங்க கம்மியா கொடுக்குறாங்களோ அங்க வந்து குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகும். நாங்க வந்து கம்ப்ளீட் 100% குவாலிட்டிங்கிற ஒரு விஷயம். ஆனா பிராண்டுங்கிறது நம்ம இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா வரைக்கும் நம்ம கொடுக்குறோம். அதனால நம்ம எங்களுக்கு வந்து குவாலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நாங்க வந்து அந்த அளவுக்கு எங்களுடைய கஸ்டமர் வேல்யூ, கஸ்டமர் கொடுக்குற ப்ராடக்ட் சர்வீஸ்ல வந்து நாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். நம்ம இந்த மிஷினை பார்த்தோம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைய ப்ரொடக்ஷனை இன்னும் சரியா பேக்கிங் எல்லாம் பண்ணி ஒயிட் ரோல் போட்டு நம்ம பேக் பண்ணணும். இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா செல்கான் வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை பண்ணிருக்கோம். என்ன அப்படின்னா இந்த ட்ரிப் யூஸ் பண்றவங்களுக்கு அதோட ப்ராப்ளம் என்னன்னு அதை பயன்படுத்துறவங்களுக்கு தெரியும். இது என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த அணில், எலி என்ன பண்ணும் அப்படின்னா கீழே இறங்கி மரத்துல இருந்து கீழே இறங்கி அந்த பைப்பு கடிச்சு போடும், இதெல்லாம் கடிச்சு ஓட்டை போட்டுரும். இந்த மாதிரி ஓட்டை போட்டுச்சுன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிடும். திருப்பி என்ன பண்ணுவாங்க விவசாயிகள் வந்து அதை கண்டுபிடிச்சு அந்த ஒரு கட்டிங் போட்டு ஒரு ஜாயின் போடுவாங்க, ஒரு கனெக்டர் போட்டு ஜாயின் பண்ணா தான் திருப்பி அந்த சரியாகும். இது ஒரு ஃப்ரீக்வென்ட் ப்ராப்ளமா இருக்குது. இந்த பிரச்சனைக்கு என்ன செல்கான் தீர்வு இருக்கு அப்படின்னா ஆன்டி ரேபிட், அதாவது எலிய எதிர்க்கக்கூடிய ஆன்டி ரேபிட்னா இதுல ஒரு மெட்டீரியல் கலெக்ட் பண்றோம். ஆன்டி ரேபிட்னு ஒரு மெட்டீரியல் கலெக்ட் பண்றோம். அந்த மெட்டீரியல் ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னா எலி கிட்ட வராது. திருப்பி ஒரு முக்கியமான தகவல் இந்த வீடியோ வாயிலாக விவசாயிகளுக்கு நாங்க பதிவு செய்யறது என்ன அப்படின்னா ஆன்டி ரேபிட்னு ஒரு புது டெக்னாலஜியை, அதாவது ஒரு மெட்டீரியல் ஸ்மெல், எலிகளுக்கு பிடிக்காத ஸ்மெல்ல பைப்போட மெட்டீரியலோட கலக்குறோம். அந்த கலக்கும் போது அந்த மெட்டீரியல் உள்ள வரும்போது எலி கிட்ட வந்துச்சுனாவே அதுக்கான ஸ்மெல் கண்டிப்பா திருப்பி போயிடும். திருப்பி இந்த பைப்பு கடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஹெச்டிபி பைப்ல எப்படி நம்ம வந்து இந்த ஹைட்ரோபோபிக்னு சொல்லி ஒரு வாட்டர் ரிப்பலண்ட், தண்ணி ஒட்டாம ஒரு பைப்பை கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இந்த ட்ரிப்பிங் சிஸ்டத்திலையும் நான் வந்து ஆன்டி ரேபிட்னு சொல்லி எலிகள், அணில் கடிக்காம நம்ம 10 வருஷம் இருந்தாலும் நம்ம ஹெச்டிபி இது ட்ரிப் பைப் வந்து எந்த ஒரு விலங்குகளோட பாதிப்பு இல்லாம இருக்கணும் அப்படின்னா அந்த ஆன்டி ரேபிட் அந்த மெட்டீரியல் கலந்த ஸ்மெல் உள்ள ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. இது செல்கான் வந்து
இதையும் ஒரு புது டெக்னாலஜியாக விவசாயிகளுக்கு இந்த நாள் அறிமுகப்படுத்துறோம். சார் ஜென்ரலா மேனுஃபேக்சர் அப்படின்னா பல்கான குவான்டிட்டில தருவாங்க அப்படின்ட்டு இருக்கோம். உங்ககிட்ட ஒரு விவசாயிகள் வாங்கணும் அப்படின்னா எந்த லெவல்ல இருந்து வாங்கலாம் சார்? சார் எங்களுக்கு வந்து இப்போ இது வரைக்கும் நாங்கள் பெருசா வந்து நாங்க கடைகளையோ இல்லை மற்ற ஹோல்சேல் டீலரையோ நாங்கள் நம்புறது கிடையாது. என்ன அப்படின்னா நாங்கள் பெருசா இதுவரை இப்போதான் நம்ம வந்து புதுசா டெக்னாலஜி உள்ள கொண்டு வந்துக்கிறோம், புதுசா கொடுத்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியா இருக்கிற 5 ஸ்டேட்லயுமே ஒரு 10,000க்கு மேற்பட்ட விவசாயிகள் இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து விவசாயிகள் நேரடியாக வந்து வாங்குறாங்க. நாங்க வந்து விவசாயிகளை தான் நம்புறோம். கடைகள்ங்கிறது அவங்க செகண்டரியா வந்து அதுக்கப்புறம் வாங்கிட்டு போறாங்க, ஆப்ஷனல் வச்சுக்கிறாங்க. எங்களுக்கு மெயின் வந்து விவசாயிகள். ஏன்னா எங்களுக்கு பம்பு, ஏர் பம்பு வாங்குறவங்க, ஃபுட்பால் வாங்குறவங்க, மோட்டர் வாங்குறவங்க எல்லாம் டைரக்டா வந்துறாங்க. அவங்களே வந்து இப்ப நாங்க எங்க பைப் கம்பெனியா நேரடியாக வந்து பாக்குறாங்க. இங்க பார்த்துட்டு அவங்களுக்கு நீ சொல்ற மாதிரி ஒரு கேபிள் ஒரு யூனிட் கேபிள் வாங்கினாலும் வாங்குவாங்க, 5 வாங்குவாங்க, 10 வாங்குவாங்க. பைப்பே வந்து பார்த்தாலும் 100 மீட்டர் 200 மீட்டர் என்ன அவங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ அந்த ரெக்குவயர்மெண்ட்ல கொடுக்குறோம். அவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கி. ஆமா, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துறோம். நாங்க வந்து இவ்வளவுதான் வாங்கணும், இப்படிதான் வாங்கணும்னு எந்த கண்டிஷனும் நாங்க கொடுக்கறதில்ல. கடைக்காரங்க வாங்குறோம், அவங்க பெரிய லெவல்ல ஒரு பல்கா வாங்கிக்கிறாங்க. விவசாயிகளுக்கும் ரீட்டைல நம்ம சின்ன லெவல்ல கொடுக்குறோம். விவசாயிகள் ஒரு முக்கியமான தகவல், விவசாயிகள் வந்து எங்களுடைய சொந்த தயாரிப்பு செல்கானோட ட்ரிப் பைப்பு, செல்கானோட HDP பைப்பு, அது செல்கானோட வாட்டர் ரிப்பலண்ட் தண்ணி உப்பு ஒட்டாத பைப்பை நீங்க நேரடியாக வாங்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளே இருக்கிற நம்பரை ஃபாலோ பண்ணி எங்களுடைய மார்க்கெட் டீமை கான்டாக்ட் பண்ணி நீங்க எந்த நிலவரத்துக்காலும் வாங்கிக்கலாம். வணக்கங்கம்மா. வணக்கங்க சார். இப்ப செல்கான்ல வந்து நீங்க சொட்டு நீர் பைப் வாங்குனீங்க இல்லையா? ஆமாங்க. பைப்ல ஆமாங்க. எப்படி இருக்குங்க உங்களுக்கு தோட்டத்துக்கு யூஸ் பண்றதுக்கு? எங்க யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. சரி சரிங்க. இப்ப இந்த பைப் லைன்ல என்ன போட்டிருக்கீங்க நீ தோட்டத்துல? குச்சி உணிக்கிறாங்க. குச்சி உணிருக்கு. ஆமாங்க. சரி சரிங்க. பைப்லாம் எந்த ஏதாவது ஃபால்ட் ஏதாவது இருக்கா? ஃபால்ட் எல்லாம் இது இல்லைங்க. இது இல்ல, நல்லா இருக்கு. சரி சரிங்க. எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த கம்பெனி? எங்களுக்கு பக்கம் பக்கமா இருக்கு. சரி சரி. எங்களுக்கு 1 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்குங்க, பக்கமா இருக்கு. விலையெல்லாம் பரவாயில்லைங்களா? பரவாயில்லைங்க. சொன்னா நீங்க பரவாயில்லைங்க. குவாலிட்டி வரையில வருங்க, விலை பரவாயில்லைங்க. விலை பரவாயில்ல. சரி சரி. அது இப்ப நம்ம வரும்போது அங்க ஆன் பண்ணாப்ல இல்ல? ஆமாங்க. உங்க பையன்? ஆமா, பையன் தானே. சரி சரிங்க. அங்கிருந்து ஆன் பண்ணி நம்ம காட்டுக்குள்ள நடந்ததுக்குள்ள நனைஞ்சிருச்சு. வந்துருச்சு. சரி சரி. இந்த அளவுக்கு வந்திருக்குதுங்க. சரி சரிங்க. தண்ணியில அந்த அடைக்கிற பிரச்சனை எந்த பிரச்சனையும் கிடையாது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இது வரைக்கும் இல்லைங்க. அப்புறம் இனிமேல் குவாலிட்டி கொஞ்சம் பழசாவாவ அப்புறம் 1-2 உப்பு அடிக்கி தூசு அடிக்கி அது வித்தியாசம் ஆட்டம் எந்த இதுலயும் வருங்க. சரி, இதுல மட்டும் இல்ல, எதா இருந்தாலும் வரும். எதா இருந்தாலும் வருங்க. நெட்டப்பாமா இருந்தாலும் வரும், இதா இருந்தாலும் வரும், எதா இருந்தாலும் வரும். செல்கான் பைப்ல வந்து சொட்டு நீர் பாசன பைப் வாங்கிருக்கீங்க. ஆமாங்க. அது கரெக்டா உங்களுக்கு எல்லாம் கரெக்டா உழுவுதுங்களா? கரெக்டா உழுவுது. நீங்களே எங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்க இதை பாருங்க. உங்களுக்கு கீழே இழுக்கிறத விட மேல இருந்து எடுக்கிறதுல பாக்காததுல இன்னும் நீட்டா தெரியும். உழுவுறது தெரியுதுங்களா? தெரியும். கீழே வந்து உங்களுக்கு உழுவுறது தெரியாது, இது உழுவுறது தெரியுதுங்களா? தெரியுதுங்க. அதுக்கு போதுமான அளவுக்கு பயிருக்கு போதுமான வருது. அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. அதெல்லாம் கரெக்டா வருது. சரி. சோ இந்த நெட் கார்டு ஃபுல்லா போட்டிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க.